வணக்கம். வெனஸ்டேக்கு அப்புறமா இன்னைக்கு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ரம்ஜான் லீவுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு ஆட்டம் இருந்துச்சு. வெனஸ்டே நைட் யூஎஸ் மார்க்கெட் செம்ம நெகட்டிவ். ஸோ எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்தியன் மார்க்கெட் ஃப்ரைடே அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போதும் பிளட் பாத் தான்றது. கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். மேபி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை ஃப்ளாட் நெகட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஓப்பனிங் போது பிளட் பாத் இருக்காது. போக போக மேபி, மறுபடியும் நான் சொல்கிறேன், மேபி டவுன் சைடு வரலாம், ப்ராஃபிட் டேக்கிங் இருக்கலாம். பட் பிளட் பாத்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மார்க்கெட்டில் எஸ் நெகட்டிவ் பொசிஷன் கிரியேட் ஆகலை, பட் மோர் ஆஃப் ப்ராஃபிட் டேக்கிங் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் சில பேர் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50 பாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -11, ரைட். ஸோ எல்லாருமே வந்து லாங் வீக்கெண்ட், ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு நாள் லீவுன்னு வச்சுங்களேன், அப்போ லாங் வீக்கெண்ட் ஆகிடுது. ஸோ ப்ராக்டிக்கலி எந்த விதமான ட்ரேடிங் இருக்காதுன்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. காரணம், ஃப்ரைடே இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டுனால் மறுபடியும் 2 நாள் வந்து லீவாக வருது. அண்ட் யோசிப்பாங்க, ரைட். அண்ட் இன்னைக்கு வந்து தான் ரெண்டுமே பேங்க் நிஃப்டி ஆஸ் வெல் அஸ் நிஃப்டியோட கான்ட்ராக்ட் ஓப்பனிங். ஸோ இன்னைக்கு பொசிஷன் எடுப்பாங்களா, டைரக்ஷன்ஸ் எடுப்பாங்களான்றது தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து டிசிஎஸோட ரிசல்ட் இருக்கு. டிசிஎஸோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றது தெரியாது. இன்ஃபேக்ட் டிசிஎஸ் தான் வந்து இந்த குவார்ட்டருக்கான ஃபர்ஸ்ட் ரிசல்ட் டிக்ளேர் பண்றாங்க. ஒரு மேஜர் கம்பெனி வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்றது. இது வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணும். இது வந்து ஐடி செக்டாருக்கும் இருக்கும், மற்ற செக்டாருக்கும் வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சில பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஜிஎஸ்டி கலெக்ஷன் மார்ச் மாசத்துல, மார்ச், ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி, ஜான்வரி, இந்த மாசத்துல எல்லாம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒன்று, லாஜிஸ்டிக்ஸ், இது எல்லாமே பார்க்கும் போதும் ரொம்ப சரியான ரிசல்ட்ஸாக இருக்கும் நிறைய கம்பெனிஸ்க்கு. ஐஐபி டேட்டாவும் வந்து ரெக்கார்ட் லெவலில் இருந்துச்சு, 16 இயர் ஹையில் இருந்துச்சு. அப்போ இது எல்லாமே வந்து என்ன காட்டுதுன்னு சொன்னால் நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பட் எப்பயுமே வந்து யார் ஃபர்ஸ்ட் அந்த மேஜர் கம்பெனி வந்து செட் பண்றாங்க, அதான் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரொசீட் ஆயிட்டு இருக்குன்றது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுதுன்றது ஒன்று. ரெண்டாவது, கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அந்த எலிவேட்டட் ஹைல தான் நிற்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 7450. நான் வந்து சொல்றது 24 கேரட் ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட சொல்ற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 85,000 வந்து டச் பண்ணியிருக்கு. ஒரு காலகட்டத்தில் நான் வந்து சொல்லியிருந்தேன், சில்வர் வந்து பை இயர் அண்ட் ப்ராபப்ளி அரௌண்ட் 1 lakh டச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கோல்டோட சில்வர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்றது ஒரு ஸ்டேஜில் வந்து நான் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அது நோட் பண்ணீங்கன்றது தெரியாது. மேலோட்டமாக சொல்கிற சில விஷயங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ருப்பியை பொறுத்த வரைக்கும் மோரார்லெஸ் அதே ஸ்டேபிளில் தான் இருக்குது, 83.35 அந்த ஜோனில் தான் நிற்கிது. தோ இன்டர்நேஷ்னலி டாலர் இண்டெக்ஸ் மேலே கீழே போயிட்டு இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 2400 அந்த ஜோனில் தான் வந்து கோல்டு வந்து நிற்கிது டாலர் டேர்ம்ஸை. சில்வரை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் $29 பக்கமாக இருக்குது, 28.87 இந்த லெவலில் நிற்குது. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் வந்து நல்லா இருக்கு. நேற்று யூஎஸ் மார்க்கெட் தோ வந்து ஒரு நல்ல ஒரு டீசன்ட் நெகட்டிவ்ல இருந்தாங்க. ரொம்பலாம் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, டீசன்ட் நெகட்டிவ்னு சொல்லலாம். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 175 to 200 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு டவ் ஜோன்ஸ். பட் க்ளோஸ் ஆகும்போது -2ல வந்து க்ளோஸ் ஆச்சு. ஆனால் நேற்று நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஹீரோ யாருன்னு சொன்னால் நாஸ்டாக் வந்து +1.68% வந்து க்ளோஸ் ஆச்சு. நாஸ்டாக்ன்றது நம்ம ஊரில் ஐடி செக்டாருக்கு நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி நாஸ்டாக்ன்றது ப்ரிடாமினன்ட்லி டெக்னாலஜி ட்ரிவன் எக்ஸ்சேஞ்ச், ரைட். ஸோ அதனால நம்ம வந்து இங்கே இந்தியாவில் டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம எதிர்பார்த்து போகலாம். ஒன்று, வெயிட் பண்ணி பார்க்கலாமே டிசிஎஸ் ரிசல்ட் என்ன சொல்றதுன்னு. அதுக்கப்புறமா நம்ம டைரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துட்டு போயிடலாம். நிஃப்டி லெவல்ஸ் நான் சொல்லிடுறேன். நிஃப்டியோட ஹையஸ்ட் கால் வந்து அரௌண்ட் 23,200 லெவலில் எழுதிருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 23,200 லெவலில் எழுதியிருக்கு. புட்டை பொறுத்த வரைக்கும் 22,700ல எழுதியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ்
மோர் ஆர் லெஸ் டவுன் சைடில் வந்து ஜாஸ்தி வராதுன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரைட், மறுபடியும் சொல்ல வேண்டியது இருக்குல்ல, ஆனால் ஆல்மோஸ்ட் 24 lakh எக்ஸ்ட்ரா புட் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்சைடு வந்து போகிறதுக்கான பொட்டென்ஷியல் இல்லைன்ற தைரியத்தில் எழுதியிருக்கிறாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வெனஸ்டே அன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் வந்து 48,975, ஆல்மோஸ்ட் 49,000, ஒரு 25 பாயிண்ட்ஸ் டவுன் கம்மி. ஆனால் லெவல் எங்கே எழுதியிருக்கிறாங்க, 49,000 லெவலில் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதே லெவலில் தான் புட்டும் எழுதியிருக்கிறாங்க. மோர் ஆர் லெஸ் ஸ்டாடரில் எழுதி வச்சிருக்காங்க. காலையும் புட்டையும் வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பேன் லிஸ்ட்ல வந்து ஒரு 8 ஸ்டாக் இருக்கு. பல்ராம்பூர் சீனி, எக்ஸைட் இந்தியா, ஹிந்து காப்பர், ஐடியா, இந்தியா சிமெண்ட், நேஷனல் அலுமினியம், ஜேகே சிமெண்ட்ஸு, அதுக்கப்புறமா ஜி என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு வந்து ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 24 ஸ்டாக் இருக்கு. நான் வந்து உட்காந்து இது வாசிக்கிறதுக்கு பதிலாக நீட்டாக வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போட்டுறேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் பார்த்துங்க, நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக் அடுத்த ஒரு 2-3 நாளில் எய்தர் அப் சைட் ஆர் டவுன் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.